தாத்தா எத்தனை வருஷமா கொத்தனார் வேலை பார்த்தீங்க? 60 வருஷம். பிறந்தது எத்தனை வருஷம்? என்ன பிறந்த வயசு சொல்றீரு? ஆமாம் 60 வயசு வரைக்கும் கொத்தனார் வேலை பார்த்தேன். சரி, எப்போ இருந்த நீங்கள் வெள்ளாடு மேய்க்க ஆரம்பிச்சிங்க? இப்போ ஒரு 5 வருஷம் மேய்க்கேன். அப்படிங்களா? வெள்ளாடு மேய்க்கிறதுக்கு நீங்கள் கொத்தனார் வேலை பார்த்ததுக்கு என்ன வித்தியாசமா தெரியுது? அது இப்போ நமக்கு வயசு அடிச்சு போக முடியலன்னு சொல்லி இப்போ ஆடை மேய்க்கேன். சரி, இல்லையா ஒரு வேறுபாடு இருக்கும்ல. கொத்தனார் பார்த்தப்ப ரொம்ப இதை டயத்துக்கு எந்திரிக்கணும், டயத்துக்கு கரெக்டாக போகணும் வரணும். இது எப்படி இருக்கு? அதை பற்றி ஒன்றும் இல்லை, கொத்தனார் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நீ வயசாகி போச்சு, நீ சாரத்தில் ஏறி செஞ்சு வேலை பார்க்கணும்ன்ட்டு நம்ம சரி நீ வேலை வைப்போம். ஆமாம், இதுனா கொஞ்சம் நம்ம இதாக சொந்த இதாக போகுது இல்லையா. இப்போ எத்தனை ஆடு வாங்கினீங்க நீங்கள்? வாங்கும்போது ஒரு 4-5 ஆடு வாங்கினேன். இப்போ எத்தனை பிரிச்சிருக்கீங்க? இப்போ 20 ஆடு இருக்குது. அதையும் பாதி விற்பீங்க செய்வீங்களா? மாறி மாறி எல்லாம் செலவுக்கு ஒன்று ஒத்துக்கிடுவோம். செலவுக்கு அந்த நமக்கு அரிச்சண்டி செலவு வருது, நமக்கு செலவுக்கு தேவை இருக்கும் போது எது கழிக்கணுமோ கழிச்சு விட்டுக்கிடுவோம். ஆடுகளை விற்பீங்களா இல்லை கடா குட்டி மட்டும் விற்பீங்களா? அதனால ஒத்துக்கலாம். ஆடு வயசு ஆயிடுச்சுன்னா ஆட்டை ஒத்துக்கிடுவோம். சந்தைக்கெல்லாம் கொண்டு போக மாட்டீங்க? சந்தைக்கெல்லாம் வந்து விட வியாபாரி ஃபோன் போட்டால் வியாபாரி வந்துடுவாங்க. வியாபாரி இங்கேருந்து வாங்கி போயிடுவேன். எதனால் நீங்கள் ஆட்களுக்கு கொடுக்காம வியாபாரி கொடுக்குறீங்க? நம்ம போய் இந்த ஆட்டுகளை போட்டு சந்தைக்கு போகணும்ல. அவங்க வாங்கிட்டு போவாங்க, நமக்கு அவங்களுக்கு 500 கிடைக்கும். சரி, நம்ம மெனக்கிட்டு நம்ம போகணும். ஆட்டை போட்டு நம்ம போக முடியாதுல்ல. நம்மளோட பிள்ளை கன்னியாடு தானே? தான் ஃபுல்லாக கன்னியாடு, ஃபுல்லாக கன்னியாடு தான். சரி சரி சரி. தூக்குனாங்குருவி கூடலாம் கிடக்குது. ஆமாம், சரிதான். ஆடு புதுசாக ஆடு வளர்க்குறவங்களுக்கு என்ன நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா? ஆடு வளர்க்குறவங்க அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆடை பற்றி நம்ம வாங்கினோம்னா இந்த இதை வாங்கி வளங்க நல்லா இருக்கும்னு தான் சொல்லுவோம். சரி சரி. நம்ம ஏரியாவுக்கு என்னென்ன ஆடு வாங்க நல்லாயிருக்கும்? நம்ம ஊரில் இந்த செம்பராடு வெள்ளாடு தான் இருக்குது. சரி, நீங்கள் எதுக்கு செம்பரி ஆடை தேர்வு பண்ணாமல் வெள்ளாடை தேர்வு பண்ணீங்க? இது வந்து நமக்கு கொஞ்சம் லேஸ் இல்லையா வெள்ளாடு? எப்படி வெள்ளாடு கோபுரத்துக்கு எடுத்து வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? கோபுரத்துக்கு அடுத்த வெள்ளாடு தான் வெள்ளாடு. அது செம்பராடு குறப்பொழுது மேய்க்கணும் போயிடா. அப்படியா? குறப்பொழுது மேய்க்கணும். இது செத்தோட மேய்ச்சி வீட்டை பார்த்து போயிடுவோம். சரிதான். இது 1 மணி நேரத்தில் மேய்ஞ்சி வரும். அது குறப்பொழுது மேய்க்கணும். மழைக்காலங்களில் ஆடுகளுக்கு எந்த மாதிரி நோயெல்லாம் வரும், எப்படி கட்டுப்படுத்தலாம்? அது நம்ம டாக்டர் தான் கேட்கணும். அப்படியா? நம்ம இந்த கால் நடக்கும்போது இந்த மழை தண்ணி நேரத்தில் காணம் வந்துடும். காணம் வரும்போது நம்ம டாக்டரை கூட்டு ஊசி போடணும். சரிதான். ஆமாம், அதை தான் காணங்கிறது. அதானே ஈரத்தில் நடக்கும்போது காணம் வந்துடும். நம்மளுக்கே வந்துடுது. சேர்த்து மழை தண்ணி நேரம் அந்நேரம் மழை வரும். ஆடு ஊற அந்த பச்சை கொலை தின்ன உடனே ரொம்ப ஓத்தலை போவார். அந்நேரம் போல் நம்ம அதுக்குன்னு நம்ம டாக்டர்கிட்ட கேட்டோம்னா அந்த அவங்களே டாக்டர் வந்து ஊசி போட்டுருவாங்க. இப்போ டாக்டர் தான் இத்தனை நாடு இருக்குது அந்த ஊசி போடுங்கன்னா அவங்களே வந்து ஊசி போடுவாங்க. நம்மளே கடையில் போய் மருந்து வாங்கிட்டு வந்து நம்மளே வந்து போட்டுக்கலாம். சரி, இந்த கம்மா காடு இல்லாட்டி ஆடு மேய்க்க முடியாது. என்னதான் நம்ம இப்போ பூரா மனம் பூரா உழவடிச்சு போட்டாங்க. இல்லாட்டி அங்கே இருக்க நிலத்தை மெப்பங்கிட்டு ஒன்றும் போக்குறது இல்லை. சரிதான் சரிதான். இதான் இங்கே தானே நமக்கு பொழுது போகுது. வேற எங்கேயும் பூரா காடு பூரா உழவடிச்சு போட்டாங்க. எங்கே போவ? கண்டிப்பாக தான். சரிங்க, அப்படி தான் மேப்போம்.